அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி போகும், என்னென்ன பிளானட்டோட தசாபுத்தி போகும், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு, என்ன தெய்வத்தை வணங்கினா நல்ல பலனை கொடுக்கும், எல்லாமே நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம். அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் வந்து பாருங்கள், எந்த ராசியில் இருக்கும்? விருச்சிக ராசியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ராசியில் வரும். இது ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம் இது ஒரு ராசியில் இருக்கும், இன்னொரு அதே நட்சத்திரம் வந்து இன்னொரு ராசிலையும் இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் அது உடைபடாத நட்சத்திரம், அந்த முழுமையான பாதம். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் விருச்சிக ராசியில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சில இதெல்லாம் பாருங்கள், ஒரு 2 ராசிக்கு வந்து ஒரே நட்சத்திரம் வரும். ஆனால் அனுஷ நட்சத்திரத்துக்கு அப்படி கிடையாது. விருச்சிக ராசி அனுஷனால அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரம். உங்கள் ராசி, அதாவது நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. உங்கள் ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாயோட வீட்டில் சனியோட நட்சத்திரம் இருக்குது. சரிங்களா? செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக நகரக்கூடிய கிரகம். சனி வந்து பார்த்திங்கன்னா மந்தமான கிரகம், இருள் கிரகம், நிதானமாக மந்தம். செவ்வாய் எப்படி இருந்தாலும் வேகமாக, சனி அந்தளவுக்கு ஸ்லோ. அப்போ வந்து அந்த செவ்வாயோட வீட்டில் சனியோட நட்சத்திரம் இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, சாமி நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா சனியோட நட்சத்திரம். சனினாலே ஒரு ஆன்மீக கிரகம். சின்ன வயசுலேருந்து ஒரு சில பேர் சாமி நம்பிக்கை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு நடுத்தர வயதில் தான் உலகன்னா என்ன, சுற்றி இருக்கவங்களாம் என்ன, கடவுள்னா என்ன, அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சனியோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஒரு பக்குவப்பட்டவங்களாக இருப்பாங்க, மெச்சூரிட்டியான பர்சன். நல்ல ஒரு முதிர்ந்த தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. முதிர்ந்த தோற்றம், நல்ல ஒரு நாலேஜ் கொண்டவங்களாக இருப்பாங்க. எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க. ஆனால் குழப்பமான சூழ்நிலை மாட்டிக்குவாங்க. ஒரு சில விஷயம்லாம் குழப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் சனிங்கிறதுனாலே ஒரு குழப்பமான கிரகம், ஒரு இருள் கிரகம். இப்போ அதோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆன்மீக குணம் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே, நல்ல குணம் இது பக்கம் இருந்தாலுமே, இவங்களுக்கு குழப்பம் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா குழம்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நினச்சா அதை வந்து அப்படியே நீங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டக்குன்னு மைண்டு மாறிடும் உங்களுக்கு. ஏன்னா சனினால இருட்டு, இந்த இருள் கிரகத்தோடு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி குழம்புவாங்க. அந்த நட்சத்திரமே அப்படி தான். அனுஷ நட்சத்திரமே குழம்பி ஒரு வழியாயிருவாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஸ்டெடி மைண்ட் கிடையாதுங்க. இது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு 3 நாள் 4 நாள் பாருங்கள் கரெக்டாக இருப்பாங்க. 5ஆவது நாள் பார்த்திங்கன்னா மைண்டு மாறிடும். இது அனுஷ நட்சத்திரக்காரங்களோட குணம் அப்படி தான் இருக்குங்க. அது விருச்சிக ராசி வேறு. சந்திரன் வந்து நீச்சமடைகிற ராசி. சந்திரன் பாருங்கள் விருச்சிக ராசியிலே சந்திரன் நீச்சமடைவார். அப்போ வந்து மனக்குழப்பம் கண்டிப்பாக இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். தேவையில்லாமல் போட்டு குழப்பி அடுத்தவங்களையும் போட்டு குழப்பி விட்ருவாங்க. இது ஒன்று இருக்குது அவங்ககிட்ட. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்னெல்லாம் வந்தால் பக்காவாக கரெக்டாக வேலை செய்வாங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம்னு சொல்லிடலாம். அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்குவப்பட்ட நட்சத்திரம், பக்குவப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். ஆன்மீக சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இறை வழிபாடு, மனுஷங்களை நம்புகிறாங்களோ இல்லை கடவுளை நம்புவாங்க. இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தாங்க. அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, புண்ணியஸ்தலங்கள் போயிட்டு வர்றது, நண்பர்களோடு சேர்ந்து போயிட்டு வர்றது, இதெல்லாமே இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இப்போ அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கும். அந்த நட்சத்திரம் வந்து என்ன பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி நடக்கும். பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சனி திசையில் தான் பிறந்திருப்பீங்க. சனி திசை பிறக்கும் போது அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையிறது கிடையாதுங்க. சின்ன வயசுலேருந்தே பாருங்கள் ஒரு சில பேர் ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. அந்த சனி வந்து பாருங்கள் நல்ல ஒரு இடத்துல இல்லைன்னா சனி தசை சின்ன வயசுலேருந்து அவங்க குடும்பத்தை வாட்டி வதைச்செடுக்கும். இவங்க பிறந்ததுலேருந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னேற்றம் இருக்காது. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறுமையான ஒரு நிலைமையில் இருக்கிறது. படிப்பு கெட்டு போயிடும். சின்ன வயசில் சனி திசை வர்றதுனால மேக்சிமம் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இளம் வயதிலே வரக்கூடிய அந்த சனி திசை, பிறக்கும் போதே வரக்கூடிய சனி திசை படிப்பை ஒரு சில பேருக்கு படிப்பு கெடுத்துருது. இதே சனி நல்ல ஒரு பர்த் சார்ட்டில் இப்போ நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் சனி திசை நல்லாயிருக்கும். பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செய்வாங்க. சனி ஜாதகத்தில் நல்லா இருந்தால். சனி கெட்டு போகிறதுனா சின்ன வயசுலேருந்தே வறுமை, அப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி
பிறந்ததுலேருந்து கஷ்டம், பிறந்ததுலேருந்து வியாதி தான், உடம்புல வியாதி, பண கஷ்டம், போராட்டம், இப்படியே தான் அவங்க வாழ்க்கை போகும். படிப்பு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு ஒரு நல்ல ஒரு படிப்பு அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கல்வி கெடுத்துரும் சனி. சனி வந்து 4ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலலாம் சம்மந்தப்பட்டு 9ஆம் இடத்துலலாம் இருந்தால் பிரச்சனை தான். சனி 4ஆம் இடத்துலேருந்து ஒரு சில பேர்த்துக்கு ராகுடைய சூரியனோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்புன்றது சுத்தமாக படிப்பு கெடுத்துரும். இந்த சனி திசை பிறந்ததுலேருந்து ஸ்கூலில் அந்த +2க்கு மேலே அவங்க தாண்டவே மாட்டாங்க. +2க்குள்ளே அவங்க லைஃப் முடிஞ்சும். படிப்பு அதோட ஸ்டாப் ஆகும் அவங்களுக்கு. 2வது வரக்கூடிய புதன் திசைங்க. அந்த புதன் திசை வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கக்கூடாது, ஆனால் விருச்சக லக்னமாகவும் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த புதன் திசையும் நல்லது பண்ணாது. கண்டிப்பாக புதன் திசை நல்லது பண்ணாது. கிட்டத்தட்ட சனி திசை 19 வருஷம் நடக்கும். அது என்ன பாதத்தில் பிறந்தீங்களோ, ஒரு சில பேருக்கு 10 வருஷம் நடக்கலாம், ஒரு சில பேருக்கு 9 வருஷம் நடக்கலாம், ஒரு சில பேருக்கு 6-6.5 வருஷம் கூட நடக்கலாம். அடுத்து வரக்கூடிய புதன் திசை 17 வருஷம். ஒரு சில பேர் தான் பாருங்கள் 27லேருந்து 30 வயசுக்கு மேலே ஒரு சில பேர்த்துக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையுது. அதுக்கப்புறம் தான் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது திசையில் நல்ல ஒரு ஞானம் இதெல்லாம் கிடச்சி அந்த 4வது வரக்கூடிய இந்த சுக்கிர திசையில் ஒரு சில பேர் நல்ல ஒரு லைஃப் வாழ்கிறாங்க. இந்த 4வது வரக்கூடிய சுக்கிர திசை விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் சனி திசை ஆரம்ப பகுதி நல்லது பண்ணுறது கிடையாது. ஒரு சில பேருக்கு புதன் திசை வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணுறதில்ல. ஒரு சில பேருக்கு புதன் திசை வந்து அந்த சின்ன வயசுலேருந்து இந்த கம்ப்யூட்டர் மேலே அந்த ஆர்வம், இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டெல்லாம் இருக்கவங்க பாருங்கள், இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க மேக்ஸிமம் பாருங்கள் அனுஷ நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருக்கவங்க மேக்ஸிமம் பாருங்கள் அனுஷ நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. என்ன காரணம்னா 2வது வரக்கூடிய புதன் திசை. அந்த புதன் திசை உங்களுக்கு கிளிக்கு இருப்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா 2வது வரக்கூடிய அந்த புதன் திசை கம்ப்யூட்டர் நாலேஜ், அந்த செல்ஃபோனில் ஒரு செல்ஃபோன் எல்லாமே கைவசம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க. நல்லா அந்த மீடியா நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு அதிபதி. புதன் ஜாதகத்தில் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் மேஷம் விருச்சிக லக்னமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த புதன் திசை பரிபூர்ண மற்ற லக்னத்துக்கெல்லாம் கூட நல்லது பண்ணிடும். அதுவும் உங்களுக்கு மிதன லக்னம், கன்னி லக்னம், ரிஷப லக்னம், துலாம் லக்னத்துக்கெல்லாம் புதன் பரிபூர்ண ராஜயோக அதிபதி. அந்த லக்னத்துக்கு புதன் கண்டிப்பாக கட்டாயமாக யோகத்தை செஞ்சிருவார். தனுசு மீன லக்னத்துக்கு புதன் வந்து 7ஆம் அதிபதியாக வருவார், பாதக அதிபதியாக வருவார், மாரக அதிபதியாக வருவார். ஆனால் அவர் புதன் அமர்ந்த இடத்தை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். மகர கும்ப லக்னத்துக்கு கூட புதன் நல்ல கிரகமாக வருங்க. மகர லக்னத்துக்கு புதன் 6ஆம் அதிபதியாக வருவார், 9ஆம் அதிபதியாக வருவார். கும்ப லக்னத்துக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக வருவார், உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். அது உங்களுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. ஆனால் ரிஷப லக்னத்துக்கு புதன் நல்லவராக இருப்பார். மிதுன லக்னத்துக்கு புதன் ரொம்பவே நல்ல பலனை கொடுத்துரும். கன்னி லக்னத்துக்கெல்லாம் புதன் அருமையாக இருக்குங்க. கன்னி லக்னத்துக்கெல்லாம் புதன் பக்காவாக வேலை செய்யும். துலாம் லக்னத்துக்கு புதன் நல்ல அவர் விரையாதிபதியாக வந்தால் கூட ஒரு யோகாதிபதியாகவும் வருவார் அவர். அப்போது அந்த லக்னங்களுக்கு புதன் என்ன அமைப்பில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை அப்படியே மூவ் ஆகும். அப்படியே மூவ் ஆகும். அப்போ அந்த புதன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அனுஷங்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரம். என்னதான் ஒரு பக்கம் உங்கள்கிட்ட இந்த மனக்குழப்பம், அந்த போராட்டமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நல்ல ஒரு இது இருக்கும் உங்கள்கிட்ட. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன பார்த்திங்களா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நல்ல ஒரு முதிர்ந்த நல்ல ஒரு ஞானம் சொல்லலாம். ஞானம் மிக்கவங்க தான் அந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. நிறைய பேர் ஐடி ஃபீல்டிலேருந்து சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து 3வது கேது திசை ஒரு 7 வருஷம் நடக்கும். 4வது சுக்கிர திசை 20 வருஷம் சுக்கிர திசை நடக்கும். அந்த சுக்கிரன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த நடு வயசில் வரும் உங்களுக்கு சுக்கிர திசை. அந்த 20 வருஷம் சுக்கிர திசை ஒரு மனுஷனை வாழ்க்கை புரட்டி போடும். சுக்கிரன் ராகுவோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. செவ்வாயோட சேர்ந்தால் கூட உங்களுக்கு பிருகுமங்கல யோகமாக வேலை செய்யும். செவ்வாய் உங்களுக்கு சனியோடைய ராகுவோட சேர்ந்து அந்த சுக்கிர திசை அவுட்டு, சுக்கிர திசை வேலை செய்யாது. அது மீன லக்னமாக இருந்தீங்க, தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னா சுக்கிர திசை சுத்தமாக வேலை செய்யாது. 20 வருஷம் வீண் பண்ணிடும். வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கையாக போயிடும். கடன், வம்பு வழக்கு பிரச்சனை, நோய், கவலைகள், துக்கம், துயரம், கடன் தொல்லை, பெரிய கடன் பிரச்சனைகள், ஆக்சிடெண்ட் ஆகுறது, பெண்களால் அசிங்கமானப்படுறது எல்லாமே அந்த சுக்கிர திசையில் நடக்கும். அது மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும். மற்ற லக்னத்துக்குலாம் சுக்கிர திசை வந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துரும். சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் மறையக்கூடாது, 12ஆம் இடத்துல கூட சுக்கிரன் இருக்கலாம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மறைவு ஸ்தானம் கிடையாது. 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் கூட மறைவு ஸ்தானம் கிடையாது. 6ல் சுக்கிரன் இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு நல்ல பலன் கொடுக்குதுங்க. அந்த 4வது வரக்கூடிய சுக்கிர திசை. சனி திசை முடிஞ்சு புதன் திசை முடிஞ்சு கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை வரும். அப்புறம் சுக்கிரன் வந்து
கொட்டி கொடுக்கும் சுக்கிரனாக இருக்கும். எந்த லக்னத்து சுக்கிரன் நல்லது பண்ணும்? மேஷ லக்னத்துக்கு கூட சுக்கிரன் நல்லா தான் பண்ணுறாரு. மேஷ லக்னத்துக்கு கூட சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுறாரு. ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணுவார். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் அருமையாக வேலை செய்யும். கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை பெருசாக வேலை செய்கிறது இல்லை. கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை அருமையாக இருக்கும். துலாம் லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை நல்லாயிருக்கும். விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு கூட சுக்கிர திசை ஓரளவுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கொடுக்குது. மகர கும்ப லக்னங்களுக்கு சுக்கிர திசை ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் சுக்கிர திசை வந்து ராகுடைய சனியோட சேராமல் இருக்கணும். சனியோட சேர்ந்து என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண சொகுசு அனுபவிக்க முடியாது. சுக்கிர திசை வந்து பெருசாக யோக வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்காது. வறுமை தான் கொடுக்கும் அந்த 20 வருஷமும். ராகுவோட கூட சுக்கிரன் சேர்ந்தால் கூட அந்த ராகு நல்லவராக இருப்பார், சுக்கிரன் கெட்டு போயிடுவார். அப்போ இந்த ராகுடைய சுக்கிரன் வந்து ஒரு டிகிரி சேர்ந்து இருந்தால் கூட, டிகிரி கொஞ்சம் விலகி இருந்தால் கூட அந்த சுக்கிர திசை ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனால் நெருக்கமான டிகிரி போயிடுச்சுன்னா ஒரு 8 டிகிரி 10 டிகிரிலலாம் சுக்கிரன் ராகு சேர்ந்துட்டாங்கன்னா அந்த சுக்கிர திசை கண்டிப்பாக வேலை செய்யாது. சரிங்களா? பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த திசை எப்படி இருக்கும், அவங்க லைஃப் எப்படி இருக்கும், இந்த வயசில் இந்த வயசு வரைக்கும் எப்படி இருப்பாங்க, பார்த்தாலே சொல்லிடலாம். அப்போ இந்த 4 திசை தாங்க ஒரு நல்ல ஒரு திசையாக வரும் உங்களுக்கு. எல்லாம் பெரிய கேது தவிர மற்ற எல்லாம் பெரிய திசை. பிறக்கும்போது சனி திசை, 2வது உங்களுக்கு 17 வருஷம் புதன் திசை, அப்புறம் 7 வருஷம் கேது திசை, 20 வருஷம் சுக்கிர திசை. இந்த 4 வருஷம் அப்புறம் உங்களுக்கு 6 வருஷம் சூரிய திசை வரும். அப்புறம் சந்திரன் ஒரு 10, செவ்வாய் ஒரு 7 வருஷம் அப்படியே போகும். அது ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு பிளானட்டோட பொசிஷன்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரங்க சின்ன இளம் வயதில் அந்த சனி திசையிலலாம் துருதுருன்னு இருப்பாங்க. குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும். குறும்பு அதிகமாக அப்பா அம்மா இப்போ உங்கள் ஏஜ் வந்து 30-40 வயசில் இருக்கவங்களாம் கேட்டு பாருங்கள், அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப குறும்பு பண்ணியிருப்பீங்க அந்த சனி திசையில். புதன் திசையில் இந்த துருதுருன்னு இருக்கிறது, அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ், இந்த செல்ஃபோன் நாலேஜ் இதெல்லாமே கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ இருக்கவங்களாம் பாருங்கள், ஒரு சில பேர்லாம் பாருங்கள் 25-22 வயசில் இருக்கவங்களாம் ஐடி ஃபீல்டில் கொடி கட்டி பறக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த புதன் திசை நடந்துகிட்ருக்கும். கண்டிப்பாக நடக்கும். புதன் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு கிரகத்தோடு சேர்ந்தால் அந்த பரிபூர்ண ராஜயோகத்தை அந்த புதன் திசை கண்டிப்பாக செய்யுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? இந்த தசாபுத்தி தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை இயக்கிறதே தசாபுத்தி தான். விருச்சிகராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதில் சில போராட்டம், சில கஷ்டம், சில அவமானங்கள், வறுமை இதெல்லாமே இருந்தால் கூட ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே தான் அவங்க ஒரு லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ஒரு சில பேர் சின்ன வயசுலேருந்து நல்லா இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலே, 25 வயசுக்கு மேலே, ஒரு சில பேர் 35 வயசு 36க்கு மேலே தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அமையுது. அதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் என்னங்க சார், நாங்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது, எங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டானது என்னென்னு கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. நட்சத்திரத்துக்கு உண்டானது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். உங்கள் நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரனாக வருவார், சனி பகவானாக வருவார். சனி வழிபாடு பண்ணுங்கள், சனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள். மெயினாக காவல் தெய்வங்கள் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரக்காரங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணிக்கிங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அது உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அனுஷ நட்சத்திரம், அதே ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போகிறது ஒரு நல்ல சிறப்பான பலன் கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சனீஸ்வரன் வழிபாடு, திருநள்ளாறு வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபாடு பண்ணுறதும், உங்களுக்கு காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன், ஐயனார், கருப்புசாமி போன்ற தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய இருக்கிறது தசாபுத்தி. உங்கள் பிளானட்ஸ் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது, பிளானட்டோட பொசிஷன் எப்படி இருக்காங்க, யார் எந்த கிரகங்களை உங்களை இயக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.